ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 கர்மயோகம் பதம் 23. யதீஹியகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி யதந்திரிதக மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷ. டிரான்ஸ்லேஷன்: ஏனெனில் நான் செயலாற்றவில்லை எனில் மனிதரெல்லாம் நிச்சயமாக என்னையே பின்பற்றி செயலற்றவர் ஆகிவிடுவர். ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் எப்படி பகவான் ஆன்மீகமயமானவர், நம்மளுடைய உடல் அழியக்கூடியது, பகவானுடைய திருமேனி அழியாதது, திவ்யமானது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் செய்ய வேண்டிய கடமை இந்த பூ உலகத்தில் எதுவுமே இல்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ எதுவும் இல்லை, இருந்தாலும் நான் செயலில் ஈடுபட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி போன ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த செயலும் செய்யலை அப்படின்னா மனிதர்களெல்லாம் நிச்சயமாக என்னையே பின்பற்றி செயலற்றவர்களாக எதுவுமே செய்யாமல் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. பகவானுக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய செயல் எதுவும் இல்லை அப்படின்னா கூட மனிதர்களாகிய நமக்காகத்தான் பகவான் ஒரு குடும்பத் தலைவர் என்ற முறையில் வீட்டிலும் வெளியிலும் செய்ய வேண்டிய அறக்கடமைகளையெல்லாம் செய்தார். இதை பாகவதம் படிக்கும்போது நாரத முனிவர் பகவான் 16,108 அரண்மனைகளில் ஒவ்வொரு ராணிகளை வச்சுருந்தாலும் ஒவ்வொரு வீட்லேயும் அவர் ஒரு தந்தையா, ஒரு கணவனா, ஒரு துவாரகாதீஷன், அதாவது ஒரு ஆளுநரா, ராஜாவா, என்னெல்லாம் ராஜ்யசபைக்கு போகிறது, அதுக்கப்புறம் வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிறதுன்னு எல்லாமே ஒரு குடும்பத் தலைவன் என்ற முறையிலும் ஒரு ராஜா அப்படிங்கிற முறையிலும் எப்படி அவர் நிர்வாகம் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் பகவானுக்கு செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லைன்னா கூட வீட்டிலும் வெளியிலும் செய்ய வேண்டிய அறக்கடமைகளை பகவான் தர்ம நெறிப்படி செய்தார். அதுதான் நாம் இந்த ஸ்லோகத்தில் புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.